கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு பிதாவாகிய யாவை கடவுளாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம மிக ஒரு முக்கியமான பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு எளிமையான பாடம். பொதுவாகவே சரணடைதல் அப்படிங்கிற அந்த தலைப்பு ஏன் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம இதை கருதுகிறோம். இந்த நாளிலே நாம் யாரிடம் சரணடைய வேண்டும், எங்கு சரணடைந்து இருக்கிறோம், நாம் எப்படி கடவுளிடத்தில் சரணடைவது அப்படிங்கிற 3 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன? நாம் யாரிடம் சரணடைய வேண்டும். நாம் யார்கிட்ட சரணடையணும்? கடவுள் தான் சரணடையணும், வேறு வழியே இல்லை நமக்கு. அடுத்து, நாம் யாரிடம் சரணடைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் நமக்கு எப்படி தோணுனா, ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ளாக நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு விஷயங்கள் நமக்கு தோணும். அப்படின்னா அங்கிருந்து நம்ம மீண்டு வருவது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். பொதுவாக இந்த சரணடைவது குறித்து பிற மதத்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிற மதத்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாவற்றையும் துறந்து, அதாவது வெறுத்து என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாவற்றையும் துறந்து, அதாவது வெறுத்து அமைதியான நிலையில் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இது ஒரே நாளில் முடிகிற ப்ராசஸ் இல்லை. தொடர்ந்து அவங்க தியானம் பண்ணி கடைசியில் எங்கே போகிறாங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி முக்தி அடைஞ்சிடறாங்க, அல்லது இறைவனிடத்து கடவுளிடத்து சரணாகதி அடைந்து விடுவீர்கள் அப்படின்ற அவங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. இதே தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தன்னைத்தான் வெறுத்து ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்யணும்? தன்னைத்தானே வெறுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா ஏற்கனவே வேதாகமத்தில் இருந்து தான் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கதை நம்ம பார்க்குறோம். ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் இருக்குது. அப்போது பிற மதஸ்தர்கள் அந்த செய்கிற ஒரு தியானம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அது எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டதுன்னு நம்ம அறிய முடிகிறது. எப்படி இருக்க வசனம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ இதை கடைபிடித்து என்ன பண்ணுறாங்க? மலைகளிலோ காடுகளிலோ போய் என்ன பண்ணுறாங்க? அமைதியாக தியானத்தில் உட்காந்துடுறாங்க. அப்போது இங்கேருந்து எடுத்தாளப்பட்டு வெளியில் என்ன பண்ணுறாங்க? அதை என்ன பண்ணிட்டு வராங்க? பயன்படுத்திட்டு வராங்கன்னு பார்க்குறோம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம சரணடைய வேண்டியதான நோக்கத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அனுதினமும் நாம் கடவுளிடத்தை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சரணடைந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா தான் இறுதியில் நம்ம முற்று பெற முடியும். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளத்தில் சேர்ந்துட்டே இருக்கணும். அந்த சரணடைய ப்ராசஸை நம்ம தொடங்கி செய்து கொண்டே இருக்கும்போது தான் முடிவில் நமக்கு என்ன கிடைக்குன்னா, அவர் வாக்காளர்கள் அந்த நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மட்டுமல்ல, இது நம்ம எப்படி இந்த நம்ம சரணடைய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் கடவுளுக்கு தன்னை சரணடைய முற்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னை ஜீவ பலியாக அங்கே கொடுக்குறாரு பார்க்குறோம். நீங்கள் ஊழியத்தில் படிச்சிங்கன்னா அது உயிர் பலி அப்படின்ட்டு இருக்குது. அப்போது இன்றைக்கும் நாம் எப்படியாக நம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும் அல்லது சரணடை வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருவள்ளுவத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அது உயிர் பலி அப்படின்னு நம்ம அங்கே எடுத்துக்கிறோம். படிங்க. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும். அப்படின்னா நாம் எப்படி பலியாக அவருக்கு வார்க்கப்பட வேண்டும் அப்படின்னா, ஒரு உயிருள்ள பலியாக வார்க்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு நிகழ்த்தி காட்டினார். அப்போது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முன் செய்து கொண்ட அந்த வழியில் நம்ம போகும்போது ஒரு சரியான கடவுளெடுத்து நம்ம அதாவது சரணடையக்கூடிய ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம்.
இதில் வந்து ஒரு 3 விஷயங்களை நம்ம வந்து சரணடைவதற்கு 3 ஒரு விதமான ஒரு தகுதிகள் நமக்கு வேணும். அது முதல்ல என்ன அப்படின்னா, கடவுளுடைய விருப்பமே நம்மளுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம செய்கிறது தான் இந்த சரணடைதனுடைய முதல் படியாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா கடவுளுடைய விருப்பம் என்ன? அவருடைய சித்தத்தை செய்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவருடைய சித்தத்தை செய்ய இந்த பூமியில் வந்தான்னு பார்க்குறோம். அப்படின்னா நம்மளுடைய முதல் படி என்ன? கடவுளுடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த முதல் படியை பார்க்குறோம். ரெண்டாவது என்னன்னா, கடவுளின் வழியை பின்பற்றுவது அப்படின்னு பார்க்குறோம். கடவுளின் வழியை பின்பற்றுவது அப்படின்னு பார்க்குறோம். எப்படி கடவுளின் வழியை பின்பற்றுவது? கடவுளின் வழி எது அப்படின்னு கேட்டால், நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவர் சரியான பதில் சொல்லுவார், நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன். அப்போ அவர் தான் வழி. அவர் மூலமாக தான் நம்ம எங்கே சென்று சேர முடியும்? பிதாவின் இடத்தில் நம்ம சரணடைய முடியும். அதற்கு அவருடைய வழியில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டாவது வழி. இப்போ முதல்ல என்ன சொன்னேன்? அவருடைய விருப்பமே நம்மளுடைய விருப்பமாக அமைய வேண்டும். அடுத்து கடவுளுடைய வழியில் நம்ம முன்னேற வேண்டும், செல்ல வேண்டும், அந்த சரணடைவதற்காக. அது மட்டுமல்ல, சரணடைதனுடைய இன்னொரு பொருள் என்னன்னா, நம்மை வந்து வெறுக்க வேண்டும். நம்மை வெறுத்து என்ன செய்யணும்? கடவுளிடத்தில் செல்ல வேண்டும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில், ஆண்டவராகிய கிறிஸ்து, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். அப்படின்னா நம்மளை வெறுத்து என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய மூலமாக, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வழியில் நம்ம பிதாவின் இடத்தை சரணடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து சொந்த விருப்பங்களை வெறுத்து கடவுளின் வழியை பின்பற்றுவதற்கான ஒரு அழைப்பாக நம்ம இதை எடுத்துக்கணும். நம்ம வெறுக்கிறத வந்து எப்படி எடுத்துக்கணுமாமா? கடவுளை பின்பற்றுவதற்கான ஒரு அழைப்பாக நம்ம எடுத்துகிட்டு முன்னேறணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு படிங்க. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது, நாம் எப்படி அமர்ந்திருந்து எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அவருடைய நாட்கள் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39 வசனத்தில் நாம் படிக்கும்போது, அங்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், மரியாள் என்கிற சகோதரி இருந்தாங்க. அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்படின்னா இங்கே அமர்ந்திருந்து அப்படின்னு சொல்லும் போது அது என்ன பொருள்படுகிறதா பார்க்கணும். அவர் பாதத்தில் அமர்ந்து தேவ வசனங்களை கேட்டுக்கொள்வதுதான் அமர்ந்திருந்தது அப்படின்றத நம்ம விஷயத்தை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். மட்டுமல்ல, நம்ம இப்போ ஏற்கனவே படித்தோம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் படித்தோம். நாம் வந்து ஒரு உயிருள்ள பலியாக வந்து அவருக்கு வந்து நம்மளை கொடுக்க வேண்டும். அதில் 1-2 படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா நாம வந்து ஜீவ பலியாக அவரை ஒப்பு கொடுக்கிறோம். 2ஆம் வசனம் படிச்சீங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தம் பேச தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, நம்முடைய மனம் வந்து புதிதாக வேண்டும். அதுதான் சரணடைதனுடைய ஒரு வெளிப்பாடு. நம்முடைய மனம் வந்து புதிதாகும் போது நம்ம சரணடைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். மட்டுமல்ல, இந்த சரணடைதனுடைய ஒரு உயர் நிலையை வந்து ஆரம்பத்தில் வந்து ஆபிரகாம் செய்து காட்டினார். தன்னை முற்றிலுமாக அவர் அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய ஒரே மகனை வந்து பலியிட வந்து அவர் அர்ப்பணிக்கிறார். அது சரணடைதல் மிக உயர்ந்த படி அப்படின்னு நாம் பார்க்குறோம். அப்படின்னா கடவுளின் விருப்பமே அவருடைய விருப்பமாக அன்று அமைந்தது. யாருக்கு அமைந்தது? ஆபிரகாமுக்கு அமைந்தது.
ஈசாக்கை வந்து பலியிடுற ஒரு விஷயத்தில் வந்து கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய தன்னை இங்கே அர்ப்பணிக்கிறார் பார்க்குறோம். அப்படின்னா கடவுள் இங்கே என்ன நினைக்கிறாரோ நாம் என்ன பண்ணுவோம், அதை செயல்படுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் படிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, தன்னை கடவுளுடைய சித்தத்துக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சித்தமானால் பிதாவே உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், இந்த பாத்திரம் என்னிருந்து நீங்கும்படி செய்யும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணார். இந்த ஜெபம் நம்ம சொல்லும்போது சாதாரணமாக தான் இருக்கலாம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்கபடி செய்யும், இது சாதாரண ஒரு ஜெபமாக இருக்கும். அதுக்கு முந்தின வசனம் நீங்க படிங்க. அவர்களை தூரம் அப்புறம் போய் 43 படிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் 44 வாசிக்கிறோம். 41 அவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்னு படிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்துன்னு போகுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அங்கே வந்து பண்றாரு பார்க்குறோம். இது வந்து அவர் வந்து பிதாவிடத்தில் சரணடைவதற்கான அந்த வழிகளை ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி போய்கிட்டே இருக்கிறான்னு அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் வந்து 43ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவதூதர் அங்கே வந்து அவரை சேர்த்துக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா நம்ம பார்த்த விஷயம் வரைக்கும் கடவுளிடத்தில் சரணடைய போகிற ஒவ்வொரு நபரும் அந்த சரணடையினுடைய பூரணம் வரும்போது அங்கு தூதர்கள் வந்து தேற்றப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஆபிரகாமை தூதர் வந்து தடுத்து தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த சரணடைதோட நம்ம கடைசி வரைக்கும் நம்ம போய்கிட்டு இருக்கின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்கே கற்றுக்கிறோம். மட்டுமல்ல, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் படிங்க. 9:10. கர்த்தாவே தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பாருங்க, அவரை தேடுகிறவரை அவர் வந்து கைவிடுறது இல்லை. அவரை தேடிட்டா அவர் ஒரு நாள் அவரை யாருமே அவரை கைவிட மாட்டார். அதனால தான் வந்து ஆபிரகாம் வந்து என்னை வந்து அவர் கைவிடவே மாட்டார் நினைச்சு என்ன பண்ணிட்டார், ஈசாக்கு மேலே அவர் பலியெடுக்க ரெடியானார். இங்கேயும் அதனால தான் நம்ம பார்க்குறோம் அவருடைய பூரண சரணடைதலை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுடைய பூரண சரணடைதல் எப்படி இருந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு வெற்றியாக இருந்தது இல்லையா. தூதர் வந்து தடுத்து அதன் மூலம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு இருக்க விஷயம். இப்போ வந்து ஒரு 3 நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இந்த 3 நபர்கள் வந்து எப்படியாக சரணடைந்து வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து முதலாவது பார்க்க போகிறது கடவுளிடத்தில் சரணடைந்து வெற்றி பெற்ற ஒரு தேவ மனிதரை குறித்து பார்க்குறோம். இரண்டாவது தேவ மனிதத்தில் சரணடைந்து வெற்றி பெற்ற ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்குறோம். ரெண்டாவது என்னது, தேவ மனிதனிடத்தில் சரணடைந்து வெற்றி பெற்ற ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்குறோம். மூன்றாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரணடைந்து வெற்றியை பெற்ற ஒரு ஸ்திரியை கொடுத்து பார்க்குறோம். 3 பேரை நாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கடவுளிடம் சரணடைந்து வெற்றி பெற்ற ஒரு தேவ மனிதர், புரிஞ்சுங்களா? முதல்ல கடவுளத்தில் சரணடைந்து வெற்றி பெற்ற ஒரு தேவ மனிதரை குறித்து பார்க்குறோம். ரெண்டாவது தேவ மனிதத்தில் சரணடைந்து வெற்றி பெற்ற ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்குறோம். இந்த ரெண்டாவது பார்க்கும்போது தேவ மனிதத்தில் வெற்றி பெற்ற ஸ்திரியை குறித்து நான் பார்க்கும்போது அது முடிவில் தான் யோசித்தேன். கடவுள்கிட்ட சரணடைந்து வெற்றி பெற்றால் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. தேவ மனிதத்தில் வெற்றி பெற்ற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா அது சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யோசித்தேன். உங்களுக்குமே இந்த கேள்வி இருக்கா? கடவுளை குறித்து சரணடைவது வந்து நல்ல விஷயம், கடவுளுக்கு சரணடைந்து தெரிந்து கொள்வது நல்ல விஷயம். ஆனால் ஒரு தேவ மனிதத்தில் சரணடைந்து வெற்றி பெற்ற ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய ஒரே பதில் எப்படின்னா, அதாவது தேவ மனிதத்தில் சரணடைந்தாலே ஒரு ஸ்திரிக்கு வெற்றி உறுதி அப்படின்னா தேவனிடத்தில் சரணடைந்தால் நம்மளுடைய வெற்றி எப்படி நிச்சயமாக இருக்கும். அதனால தான் அவங்களை குறித்து இன்று நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல கடவுளுக்கு சரணடைந்து வெற்றி பெற்ற ஒரு தேவ மனிதரை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம்
எடுத்து வச்சுக்கோங்க. இங்கு யாக்கோபை குறித்து நாம் பார்க்குறோம். இவர் எப்படிப்பட்டவர் பார்க்கும்போது இவர் எப்படிப்பட்டவர், ஒரு குணாதிசயம் எப்படிப்பட்டது, யாக்கோபனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது? அப்போ வந்து நல்ல ஒரு குணாதிசயம் இல்லாதிருந்தது. ஆனால் கடவுளுடைய பார்வையில் யாக்கோபு எப்படிப்பட்டவர்? கடவுள் யாக்கோபை எப்படி பார்த்தார் அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபை கொண்டு தான் வந்து தொடர்ந்து என்னது சந்ததிகள்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்படின்னா இப்போது அந்த யாக்கோபுக்கு ஒரு என்ன வருது, ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் வந்து அவர் என்ன பண்ணணும், அதை வந்து மேற்கொள்ளணும். அவர் மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? பொதுவாக நம்மகிட்ட ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப அதிகமாக பிரச்சனை வரும்போது கடவுளை தவிர நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவோம்? சரண்டர் ஆகிடும். கடவுள்கிட்டே நம்ம என்ன பண்ணிடுவோம்? சரண்டர் ஆகிடும். இது எப்படி சரண்டர் ஆகுதுன்னா, ஆரம்பத்தில் வந்து நான் படிக்கும்போது பாட்டி வீட்டிலேருந்து படித்தேன். அவங்களுடைய வழியெடுத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படின்னா, அவங்க வந்து வழிபடுறது பார்த்திங்கன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி நாம் மண்ணோடு மண்ணாக விழுந்து வணங்கும்போது அந்த கடவுள் வந்து மிக உயர்ந்தவர் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இது எங்கேருந்து தான் வந்திருக்குது? பைபிளில் தான் வந்திருக்குது. ஏன்னா சாஸ்திரமாக எத்தனை பேர் காலில் விழுந்திருக்காங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்திருக்காங்க நிறைய பேர். யாக்கோபே பார்த்தீங்கன்னா ஏசாவின் இடத்துல வந்து முகம் குப்புற விழுறாரு, மன்னிப்பு கோரி சரண்டர் ஆகிறாரு. அப்போ வந்து அந்த சரணடையத்தை வந்து ரொம்ப விளையாடப்பட்டதாக கடவுள் பார்க்குறாரு. இப்போ பார்ப்போம். யாக்கோபு வந்து ஏசாவினால் அவருக்கு வந்து பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது பாருங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். பாருங்க, இங்க 400 பேரோட எதிர்கொள்ள வர்றார். யார பார்க்கறதுக்கு? யாக்கோபு பார்க்கறதுக்கு வர்றாரு 400 பேரோட. பழைய வன்மம், பழைய பகை எங்க இருக்குது? ஏசாவிட்ட இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனு பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இங்க வந்து யாக்கோபு கடவுள்கிட்ட வந்து முறையிடுறாரு. இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது முறையிடுறாரு. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஏசா வந்து அதனுடைய கோபத்துக்கு காரணம் என்னன்னு நாம் பார்க்கும்போது யாத்ராகமம் 27 ஆதியாகமம் 27:42 படிச்சீங்கன்னா தெரியும். ஏசனுடைய கோபத்துக்கு காரணம் என்னன்னு பாருங்க. ஆசீர்வாதம் வந்து அங்கே மாற்றி வழங்கப்படுகிறது. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள், ஏசாவினுடைய வார்த்தைகள் வந்து யார் கேட்கிறாங்கன்னா அறிவிக்கப்பட்டது, ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். அதாவது இப்ப ஏசா என்ன பண்ண நினைக்கிறாரு? யாக்கோபை வந்து கொன்று போடட்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்? ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுத்த நிமித்தமாக, ஏமாற்றத்தின் நிமித்தமாக என்ன பண்றாரு? அவரு கொன்று விட நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது 27:41 படிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, பாருங்க, யாக்கோபை வந்து பகைக்கிறார். நம்ம அப்பவே பார்த்தோம், ஒரு பகை வந்து அங்கே உருவாயிடுச்சு. ஏமாற்றப்பட்ட நிமித்தமாக ஒரு பகை உண்டாயிடுது. அந்த பகை வந்து இப்போ என்ன பண்றது? படிங்க. என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள், என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும். அதாவது யார் இறந்துருவா சீக்கிரமா? யாக்கோபோட அப்பா என்ன பேர்? யாக்கோபோட அப்பா ஈசாக்கு. ஈசாக்கு வந்து என்ன பண்றாரு? சீக்கிரமா மறிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு.
ஏன்னா ஆசீர்வாதம்னா கடைசி ஸ்டேஜில் கொடுக்குறாரு, வயதான காலத்தில் கொடுக்குறாரு, அவர் இறந்துருவார். அந்த நிலையில வந்து நான் என்ன பண்ணுவேன், யாக்கோபை கொலை செய்து விடுவேன் அப்படிங்கிறாரு. என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். அப்போது என் சகோதரன் யாக்கோபை என்ன பண்ணுவேன், நான் கொன்று போடுவேன்னு சொல்றது வந்து யாருக்கு ஞாபகம் வருது? யாக்கோபுக்கு ஞாபகம் வந்ததுனால அவர் என்ன பண்ண ரொம்ப பயந்துட்டாரு. இப்போ 400 பேரோட யார் வரா? ஏசா வரா. அப்படி இவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம இனி நமக்கு வாய்ப்பு இல்லை, உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு பண்ணுறாரு. நான் கடவுளிடத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஜெபம் பண்ணுறேன். அந்த ஜெபம் பண்ணுறாரு, அதை தான் பிரதர் படித்தார், அது படிங்க. ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபம் எப்படி இருப்பாங்க? 32:9. என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. போதும். அப்போ கடவுள் வந்து அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு? நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்மை சொல்வேன் செய்தேன்னு சொல்றதை வந்து அவர் என்ன பண்ணிட்டார், மனசுல நிறுத்தி வச்சிருந்திருக்கிறார். அதனாலதான் வந்து தனக்கு நன்மை செய்யறேன்னு சொல்றவர் வந்து இந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு வந்துடுது? யாக்கோபுக்கு வந்துருச்சு. அது இல்லாமல் என்ன பண்ணுறாரு பாருங்க, அதுல வந்து 32:10 படிக்கும்போது அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்தேன் பாருங்க. அங்க வந்து தன்னை தகுதி இல்லவன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து ஏசாவை ஏமாத்திட்டேன், அதனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் தகுதி இல்லாதவன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி இவர் ஜெபம் பண்றாரு. மட்டுமல்ல, தன்னை வந்து அங்கே தாழ்த்துறாரு. என்ன தாழ்த்துறாரு? தகுதி அற்றவன் அப்படின்னு சொல்றாரு. படிங்க. அடியனுக்கு தேவரி காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்தேன்ல. விழுதலை படிச்சிங்கன்னா தகுதியற்றவன் அப்படின்னு வரும். நான் தகுதி இல்லை. ஒருத்தர் சரண்டர் ஆகிறதுக்கு நம்மகிட்ட இருக்க குணலட்சணம் என்ன? நான் தகுதி அற்றவன் அப்படின்னு போனாதான் சரண்டராக முடியும். அதான் தகுதி. அப்படின்னா இங்கு யாக்கோபு வந்து என்ன பண்றாரு, தேவனிடத்தில் வந்து தன்னை சரணடைய முற்படுகிறான்னு பார்க்குறோம். அதனால தான் சொல்றாரு, நான் எவ்விதத்திலும் வந்து தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தை அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்கிறாரு? தேவரே எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 2 விஷயத்தை அவர் மனசுல நிறுத்தி தன்னுடைய உயிருக்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு இப்போ யார் தான் இருக்கிறா? கடவுள் தவிர அவருக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வருது. அதனால வந்து ஏசாவிலிருந்து அவர் விடுவிக்கப்படணும்னா அவர் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு முழுமையாக அவர் சரணடைஞ்சிடணும். அப்படி பார்க்குறோம். ஆதியாகமம் 32:24 படிக்கும்போது இப்போ சரணடைவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபராக தான் சரணடைய முடியும். ஒரு குழுவாக போய் சரணடைய முடியுமா? முடியாது. அதனால யாக்கோபு என்ன பண்றாரு, எல்லாரையும் அக்கறைப்படுத்துறாரு. எல்லாரையும் அக்கறைப்படுத்தி தான் மட்டும் தனியாக இருந்து தேவனோடு என்ன பண்றாரு, போராடணும்னு முடிவு பண்றாரு. யாக்கோபு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. அப்போ யாக்கோபு தனித்திருந்து தேவனுடைய தூதரோடு அங்க போராடுறத பார்க்குறோம். முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 33:3 நீங்க படிக்கும்போது, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். போதும். அதாவது தன் சகோதரனை வந்து இரவு போராடி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. இப்போ யாக்கோபு ஒரு தைரியம் வந்திருக்குமா? தைரியம் வந்தாலும் அவர் ஞானமாக ஒரு விஷயம் செய்கிறாரு. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவருக்கு வேண்டிய சில விஷயங்கள்லாம் முன்னாடி அனுப்புகிறாரு. இவர் முன்னாடி போகல, காணிக்க ஒரு அனுப்புகிறாரு. அது வந்து சமாதானத்துக்கான ஒரு ஏற்பாடு. அதை பண்ணுறாரு. பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் பின்னாடியே வராரு, பக்கத்துலேயே வராரு. வரும்போது இவர் என்ன நினச்சி வர்றாரு, கண்டிப்பாக கடவுளை ஆசீர்வதிச்சிட்டாரு. இனி ஆசீர்வாதம் தானே, முற்றிலுமாக சரணடைஞ்சிட்டோம், போராடி வெற்றி பெற்றுட்டோம், ஆசீர்வாதம் தானே. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவர் கிடைக்குன்னு பாருங்க. 33:4 படிக்கும்போது, ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, அப்போது ஏசா வந்து என்ன பண்றாரு, எதிர்கொண்டு ஓடி வராரு. அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். அப்போ தேவனிடத்தில் சரணடையும் போது கிடைக்கிற பலன் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வந்து அங்க கிடைக்குன்னு பார்க்குறோம். யாக்கோபு வந்து
உயிர் பயம் இருந்தது. அந்த உயிர் பயத்தை மாற்றி கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சரணடைதலே. கடவுளத்தில் அவர் சரணடைந்த ஒரே ஒரு காரணம் தான் என்னது, ஒரு பெரிய ஒரு வெற்றி அங்கே அது பெற்றுட்டான்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த வன்மம் ரொம்ப நாள் இருந்ததுன்னு பார்க்குறோம், அந்த பகை ரொம்ப நாள் இருந்தது. யார்கிட்ட? ஏசாகிட்ட இருந்தது பார்க்குறோம். அவரை முடிக்கிறதுக்காக 400 பேரோடு வர்றார். 400 பேரோடு வந்தவருடைய மனதை யார் மாற்றினார்? கடவுள் நாங்கள் மாற்றிருக்காருன்னு பார்க்குறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் இவருடைய சரணடைதல் தான். முற்றும் முடிய நான் தகுதியற்றவன் என்று சொல்லி யார்கிட்ட சரணடைஞ்சான்? கடவுள்கிட்ட. அவர் சரணடைந்த நிமித்தமாக அவர் கிடைத்த பலன் என்ன? தன்னுடைய சொந்த சகோதரன் தன்னை மன்னித்து ஏற்றி கொடுத்தான்னு பார்க்குறோம். மட்டுமல்ல, அந்த சரணடைது கடவுளோடத்தில் அவர் நின்றதில்லை. சகோதரனை பார்த்து எப்படி பாருங்க, அதை படிங்க அந்த வசனத்தை. அவன் தன் கண்களை ஏறெடுத்து இல்லை 4ஆம் வசனமே. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க முகங்குப்புற விழுந்து தான் அவர்களுக்காக முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். பாருங்க, சரணடைதனுடைய படியின் நிலையில ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நான் தகுதியற்றவன்றாரு. அடுத்து பணிவு அவருக்கு தன்னைத்தானே வந்துடுது. தன்னுடைய சகோதரனை பார்த்தோன்னே எத்தனை ஒரு விசை இல்லை 7 விசை என்ன பண்றாரு? எப்படி தரை மட்டும் குனிந்து வணங்குறாரு. அப்படிங்கும்போது எதிரி யாராக இருக்காலும் எதிரிக்கு என்ன ஆகும்? அங்கே ஒரு சமானமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட தோணும். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால அங்கே என்னாச்சு? சகோதரோட ஒரு அன்பின் ஐக்கியத்தை அங்கே பரிமாறிட்டதாக பார்க்குறோம். அப்படின்னா நாம் சரணடைவதனுடைய நோக்கம் கடவுளத்தில் நம்ம கிட்டி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கடவுள் நமக்கு உருவாக்கி கொடுக்காரு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்திரியை குறித்து தேவமணியிடத்தில் என்ன பண்ணுறாங்க? தேவமணியிடத்தில் சரணடைந்த வெற்றி பெற்ற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ஸ்திரீ யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க அபிகாயில் அப்படிங்கிற ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். அபிகாயில் உங்களுக்கு கேள்விப்பட்ட பேராக இருக்கலாம். இவங்க யாருடைய மனைவி அப்படின்னா நாபால் அப்படிங்கிறவருடைய மனைவியாக இருக்காங்க பார்க்குறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்கள் படிக்கும்போது, மாகோனில் ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் மிகுந்த மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனா இருந்தான். அதாவது மிகுந்த செல்வந்தனா இருக்காருன்னு பார்க்குறோம். ஏன் அவர் செல்வந்தன் அப்படின்னு சொல்லணும்னா, அவருக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரி கொண்டிருந்தான். போதும். அதாவது அவர் செல்வந்தனா இருக்கிறாரு. அவருக்கு என்ன இருந்திருக்கு? 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடு இருந்திருக்குது. அப்படின்னு அவர் ஒரு அப்போ உள்ள அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். 3ஆம் வசனம் படிக்கும்போது அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். இப்போ இந்த மனுஷனுக்கு நாபால் அப்படிங்கிற பெயர், இவருடைய மனைவிக்கு அபிகாயில் என்று பார்க்குறோம். அதே இதில் பார்த்தீங்கன்னா அபிகாலை குறித்து நாம் பார்க்கும்போது அபிகாயில் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தார். அவங்க ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்திருக்காங்க பார்க்குறோம். யாரு? அபிகாயில். அபிகாயில் ரொம்ப புத்திசாலி, அதே நேரத்தில் அவங்க ரொம்ப அழகுள்ளவங்களாக இருந்திருக்காங்க பார்க்குறோம். இங்கே நாபாலை குறித்து பார்க்கும்போது அவர் முரடனும், அதாவது தீய குணமுள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்போது தீய குணமுள்ளவர், அதாவது கடவுள் பிரியமில்லாத ஒரு ஜீவி அவர் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். அப்படின்னா 2 பேரும் எப்படி இருக்காங்க? எதிரும் புதிருமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இந்த நிலை அப்போவே இருந்திருக்குது. எதிரும் புதிருமான நிலை எப்போ இருந்திருக்குது? நாபாலில் தொடங்கி இருந்திருக்குது. அப்படின்னா இந்த அபிகாயில் எப்படிப்பட்டவங்க? மகா புத்திசாலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் தாவீது நாபால் கிட்ட அவருடைய இளைஞர் சிலர் அனுப்புகிறாங்க. 4ஆம் வசனம் படிங்க. நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திருக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து
இப்போ அந்த 10 வாலிபர் எங்கே அனுப்புகிறாரு? தாவீது நாபால்கிட்ட அனுப்புகிறாரு. காரணம் என்ன? இங்கே வந்து அவங்களுக்கு வந்து உணவு எதுவும் இல்லை, அவங்க குகையில் இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. யார்? தாவீதும் அவனுடைய ஆட்கள் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும்? உணவு வேணும். எதுக்காக நாபால்கிட்ட அனுப்பிட்டாங்கன்னா, நாபாலுடைய ஆடுகள்லாம் இவங்க வந்து பாதுகாத்துருக்காங்க, இவங்களுடைய வீரர்கள் வந்து பாதுகாத்துருக்காங்க, அவங்களுக்கு எந்த தீங்கும் பண்ணல, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட உதவி கேட்கறதுக்காக நாபால்கிட்ட வந்து தாவீது வந்து அனுப்புகிறாரு. யார்? வாலிபர் சிலர், ஒரு 10 வாலிபரை அங்கே அனுப்புறதா பார்க்குறோம். 6ஆம் வசனம் படிங்க. அவரை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. பாருங்க, இப்போ எப்படி அவர் அனுப்புறாரு பாருங்க. தாவீது வேண்டுகோள் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் சமாதானம் சொல்றார், நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாக என்று அவனை வாழ்த்துறார். அப்போ வாழ்த்தி மேல வசனம் படிங்க. அடுத்து, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். பாருங்க, இப்போ வந்து உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். உம்முடைய மேய்ப்பர்கள் எங்களோடு இருக்கும்போது அவர்கள் கர்மேல் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. பாருங்க, இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நாங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருந்திருக்கிறோம், அதனால என்ன பண்ணுங்க, எங்களுக்கு தயவு பண்ணி கொஞ்சம் உணவுப் பொருள்லாம் கொடுங்க, பசியாக இருக்குன்ற மாதிரி தாவீது வந்து நாபால்கிட்ட வந்து ஆட்களை அனுப்புகிறாரு. இவங்க போய் நாபால்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தான் சொல்கிறாங்க. தாவீது ராஜா உங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு, உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும், தாவீதுக்கும் எங்களுக்கும் ஏதாவது நீங்கள் வந்து தானியங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறதா பார்க்குறோம். 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதிலே, உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். உம்முடைய கண்களில் முதல்ல என்ன சொல்றாரு? தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றாங்க. அங்க வந்தவங்க என்ன பண்றாங்க? அவங்க வேண்டுதல் பண்றாங்க, ரெக்வஸ்ட் பண்றாங்க, எப்படியாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இந்த நாபாலுடைய பதில் என்னவா இருக்குன்னு பாருங்க. 10ஆம் வசனம் படிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? பாரு, என்ன கேட்கிறாரு? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. என்ன சொல்றாரு பாருங்க, திரும்ப படிங்க. அதாவது, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. தன்னுடைய எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அநேகர் இருக்காங்க வேலைக்காரர்கள். அப்போ வந்து தாவீது என்ன சொல்ல வராரு? தாவீது என்ன சொல்ல வராரு? இவரு, நீ இந்த மாதிரி தான் ஓடி வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் அவர் என்ன கேட்டாரு? இருக்கிறது ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாரு. நாவலுடைய பதில் என்ன வந்திருக்கணும்? ஒன்று தரேன்னு சொல்லணும், அல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு ஏன்னா இவர் தீய குணம் உள்ளவர் அப்படின்னு நம்ம மேலே படிக்கிறோம். அதை வந்து நிரூபிக்கிறாரு. எப்படி? கேட்டதை கொடுத்துக்கணும், ஒன்று இருக்குன்னு சொல்லணும், அல்லது இல்லைன்னு மறுத்திருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு பாருங்க, தாவீது என்பவன் யார், ஈசாயின் மகன் யார் அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாம அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். சரியா? என்னுடைய அப்பத்தை நான் எதுக்கு கொடுக்கணும்? சரிதான கேள்வி. இப்போ நீங்க உழைக்கிறீங்க, உங்களுடைய தானியங்கள்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நான் வந்து கேட்குறேன், நான் கேட்டக்கா நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்லையே எனக்கு. அவர் கேட்ட கரெக்டு தானே? அப்போ ஏன் வந்து அவருடைய பதில் அப்படி இருந்ததுன்னா, இவர் வந்து அதிகாரமாக கேட்டால் இவர் சொல்கிறது கரெக்டு. தாவீது வந்து அதிகாரமாக சொல்லி மிரட்டி கேட்டுருந்தா இவர் சொல்கிற பதில் கரெக்ட். நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. இவங்களே என்ன பண்ணுறாங்க?
நீர் வாழ்க, நமக்கு சமாதானம் எல்லாம் சொல்லி வாழ்த்துதல் சொல்லி தயவாக கேட்குறாங்க. அவங்க கூட வந்து வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, வேண்டுறாங்க, தான் எப்படியாவது கொடுங்க, உங்களுக்கு கைக்கு என்ன இருக்குதோ அது வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் வந்து தாவீது என்ன பண்ணுறாரு, உடனே தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து தாவீதினிடத்தில் திரும்பி வர்றாங்க. இந்த விஷயத்தை வந்து அறிவிக்கிறாங்க, அவனுக்கு அறிவித்தார்கள். இந்த வார்த்தை எல்லாம் வந்து யாருக்கு சொல்றாங்க, தாவீதுக்கு சொல்றாங்க. இப்போ தாவீதுக்கு எப்படி இருந்தது? அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, அப்போ தாவீதுக்கு அறிவித்தோன்ன அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? தாவீதுக்கு மிகுந்த கோபம் வருமா வராதா? பசியில் இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா? பசி இல்லாத போது கோவம் வருமா? பயங்கர கோவம் வரும். அப்போ தாவீது வந்து இங்கே பசி இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ கோவம் வந்துருக்கும்? உடனே என்ன பண்ணிட்டாரு, சும்மா வர சொல்லல, எல்லாமே வாள் எடுத்துட்டு வாங்கன்ட்டார். அவங்கள்ட்ட எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா படிங்க, அடுத்த வருஷம் எவ்வளோ பேர் இருக்காங்க படிங்க. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்போ 200 பேர் வாளோட போறாங்க. பசியில கோபத்துல என்ன பண்றது, போய் என்ன பண்ணிடலாம், அவனுடைய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிடலாம், அவங்கள எல்லாமே முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம அவர் உதவி கேட்டு போகும்போது வரக்கூடிய பதில் வந்து இல்லைன்னா அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனால் இவருடைய தீய குணத்தினால வந்து அங்கே ஒரு பெரிய வந்து அசம்பாவிதம் நடக்க போகுது. இதில் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது நாமளுடைய அந்த வேலைக்காரர் வந்து அபிகால்கிட்ட வந்து வர்றார், வந்து இந்த விஷயத்தை அறிவிக்கிறார். இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது, உன்னுடைய கணவர் வந்து என்ன பண்ணிட்டார், நாபால் வந்து என்ன பண்ணிட்டாரு, தாவீதுக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டாரு படிங்க. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். பாருங்க, அவர் பேர்ல வந்து அவரு கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, அடுத்த வசனம் படிங்க. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரியங்களா இருந்தார்கள். பாருங்க, வேலைக்காரர் சொல்றாரு, அவங்க வந்து எங்களுக்கு உதவியா தான் இருந்திருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யல. அடுத்த வசனம் படிங்க. காடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதில்களா இருந்தார்கள். பாருங்க, அவங்க மதில் சுவரா இருந்திருக்கு, பாதுகாப்பா இருந்திருக்காங்க, ஒரு பெரிய அரணா இருந்திருக்காங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க, நாபால்ன்ட்டு மனைவிட்ட வந்து வேலைக்காரர் சொல்றாரு இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு. அதனால 17ஆம் வசனம் படிக்கும்போது, இப்பொழுதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும், இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும், நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. பாருங்க, ஒரு பொல்லாப்பு வரப்போதில் வந்துட்டு இருக்குது. ஏன்னா 200 பேரோட ஒரு வாளோட வந்துட்டு இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு என்ன செய்யலான்னு தோணுதோ அதை நீர் வந்து என்ன செய்யணும், செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாபாலுடைய மனைவி இடத்தில் வேலைக்காரர் வந்து சொல்லிடுறாரு. இப்போ அபிகாயில் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அபிகாயில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அவங்க வந்து ஒரு புத்திசாலியான ஸ்திரீ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உடனே என்ன பண்றாங்க, தீவிரமா என்ன பண்ணிட்டாங்க, அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி ராஜரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். போதும். அதாவது இப்போ தாவீதை எதிர்கொண்டு போனோம்னா தாவீது எப்படி வராங்க, ரொம்ப கோபத்தில் பசி அதிகம், அவங்களுக்கு பசியில் வராங்க, ரொம்ப பசியில் வராங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல என்ன வேணும், அவங்கள சரிப்படுத்துறதுக்கு உணவு வேணும். அப்போது அந்த உணவெல்லாம் அவங்க ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி கழுதை மேலே ஏற்றி ஃபஸ்ட்டு எதை அனுப்புகிறாங்க, இவங்க போகலை, அபிகாயில் போகலை. அதுதான் அவங்களுடைய புத்திசாலித்தனங்களுக்கு. அவங்க போகலை. அவங்க போனால் என்ன இருக்கும், வாளோட வரும்போது முதல்ல அபிகால் தான் அங்கே ரத்த பலி ஆகிக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல சமாதானப்படுத்துவதற்காக, அவங்கள சாந்தப்படுத்துவதற்கு என்ன பண்ணிட்டாங்க, உணவு பதார்த்தங்களை அனுப்பிச்சிட்டு இவங்க பின்னாடியே வேகமாக போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்து எதிர்கொள்வதற்கு முன்பாக
ஏன்னா இங்கே யாரெல்லாம் இருக்கா? வேலைக்காரர்கள் இருக்காங்க, நாபால் இருக்கா, அப்படி இவங்களுடைய இன பந்தந்துக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா மொத்தத்தை என்ன பண்ணிடுவாங்க? அழித்து அங்கே போட்டுருவாங்க. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா சமாதானமாக உணவுப் பொருட்களை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. பின்னாடி இவங்க மட்டும் போகிறாங்க. யாருக்கு? இவருடைய வீட்டுக்காருக்கு சொல்லாமல் போகிறாங்க. சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது அப்போ, இப்போ சொல்லாதீங்க. அதனால இப்போ வந்து எதிர்கொண்டு யார் போகிறா? விரைவாக போகிறாங்க. யார் போகிறா? அபிகாயில் போகிறாங்க. அபிகாயில் போகும்போது தாவீதை பார்த்தோன்னு அவங்களுடைய செயல் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, வேகமாக கழுதையிலேருந்து இறங்கி தாவீதை எதிர்கொண்டு போகிறாங்க. எதிர்கொண்டு போய் அங்கே பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாருங்க. 23 வசனம் படிங்க. 23. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி வேகமா இறங்கி என்ன பண்ணாங்க? தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிவாங்க. இங்கே தரையில் முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணிட்டாங்க? பண்ணிடுறாங்க. அதுதான் அந்த சரணடைதல் கொடுத்துப்பாங்க. முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணுறாங்க? பணிந்தடையில் பார்க்குறோம். முன்னாடி என்ன போயிட்டு இருக்கு? சமாதானமாக உணவு போகுது. அதுக்கு பின்னாடி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? விஷயத்தை என்ன பண்ணுறாங்க? தரையில் முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணுறாங்க? சரணடைந்தாங்கன்னு பார்க்குறோம். தாவீதை யோசிப்பாரா இல்லையா? ஆனால் தாவீதுக்கு கோபம் இருக்குமில்ல? இன்னைக்கு எதுவுமே சாப்பிடல, கோபம் இருக்கும்ல அவருக்கு, ரொம்ப கோபம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. 24 வசனம் படிங்க. அவன் பாதத்திலே விழுந்து என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். அதாவது நான் தான் தப்பு செஞ்சிருக்கிறேன், இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு புத்திசலமான ஒரு வார்த்தை பாருங்க. அங்கே அவங்க பேசுகிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்க. இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், என்ன நீங்கள் மன்னிச்சுங்க. பொதுவாக வந்து இப்போ ஒரு இடத்துல சண்டை நடக்குன்னா சண்டை அதிகமாக போய்கிட்டே இருக்கும். யாராவது இடையில ஒருத்தர் வந்து எனக்காக மன்னிச்சுக்கோங்க அவரை அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு சரி செய்யப்படும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, பாதத்தில் விழுந்து என் ஆண்டவரே இந்த பாதகம் என்மேல், நான் தான் தப்பு பண்ணிக்கிட்டேன். கணவரை வந்து அவங்க என்ன பண்ணலை, ஒன்றும் சொல்லலை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 25 வசனத்தில் படிக்கும்போது அது இல்லாமல் அது மட்டுமல்ல, மேலே என்ன சொல்கிறாங்க பாருங்க. உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக, என் ஆண்டவராகிய நீர் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். நான் கொஞ்சம் பேசணும், நீங்க அதை வந்து தயவு செய்து கேளுங்க அப்படிங்கிறாரு. என்ன பேசுறாங்க பாருங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேரியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். என்னுடைய கணவரை வந்து ஒரு பொருட்டா நீங்க நினைக்காதீங்க. அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானும். இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் இருக்குது. எதிரிட்ட சமாதானமாகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பிரயோகிக்கப்படுத்தணும். அப்படின்னா வந்து அங்கே ஒரு சமாதானமான சூழ்நிலை வரும். அதனால என்ன சொல்றாரு, என்னுடைய கணவர் வந்து தீய குணம் உள்ளவர், அவர் பைத்தியம், அவரை வந்து ஒரு பொருட்டாக எண்ணாதீங்க, நான் தான் இந்த தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சரண்டர் ஆகிறாங்க. அடுத்த தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுது உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க தயவு செய்து ரத்தம் சிந்திராதீங்க, அந்த பழி வந்து என்ன பண்ணாது, போகாது அப்படின்னு சொல்லி மட்டுமல்ல. 27 வசனம் என்ன பண்றாங்க, இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஏற்று என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், உமது அடியாளினுடைய பாதகத்தை மன்னியும் அப்படின்னு அவங்க சரண் அங்க ஆகுறாங்க. 25 28
படிங்க. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு ஆ. நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீ உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களுடைய ஆத்துமாக்களோ கவனத்தில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டிருப்போம். இப்படி நிறைய விஷயங்களை வந்து அங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதுல 31 வசனத்தை நீங்க படிக்கும்போது, நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது. தாவீதுக்கு என்ன சொல்றாங்க? துக்கம் இராது, மன இடரலும் இராது. இப்போ தாவீது வந்து ஒரு வேகத்துல வந்து எல்லாத்தையும் அவரு வெட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு துக்கம் இருக்குமா? உணவுக்காக இவ்வளோ பேரை கொண்டுட்டேன் அப்படின்ற ஒரு துக்கம் இருக்கும். மட்டும் இல்லாமல் அது அவருக்கு ஒரு இடரலாக போயிடும். சாப்பாடுக்காக இவ்வளோ பேரை கோபத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க? தடுக்கிறாங்க. யார் தடுக்கிறா? இந்த அபிகாயில் வந்து தடுக்கிறாங்க பார்க்குறோம். அப்போது மன்னிக்கும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதா? தாவீதுக்குமே அங்கே அவங்க மன்னிச்சதுனால தாவீதுமே அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரத்த பலியை வந்து சிந்தாமல் அவர் வந்து அங்க இருந்தான்னு பார்க்கிறோம். தொடர்ந்து படிங்க. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க. தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எப்படி புத்திசாலித்தனமான சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து என்ன சொல்றாரு தாவீது? உன்னுடைய யோசனை வந்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. போதும். இப்போ வந்து என்ன சொல்லிட்டாரு தாவீது? ஒரு ஆசீர்வாதத்தையும் அங்க கொடுத்துட்டாருன்னு பார்க்குறோம். 34 எடுங்க. 34. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று. அங்க ஒரு நாய் கூட உயிரோட இருக்கதா? அப்போ அந்த அளவு கோபத்துல யார் இருந்திருக்கா? தாவீது இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து இங்க அபிகாயில் வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கோரி கடவுளை பற்றிய விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் ரத்தம் சிந்திராதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து தாவீது தேவ மனுஷன் ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டா? அபிகாயில் பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். அப்படின்னா அபிகாயிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்ட்டு அர்த்தம். அபிகாயில்னா மகிழ்ச்சி என்றது. ஆரம்பத்தில் அவங்களுக்கு மகிழ்ச்சி இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் தாவீது பின்னாளில் வந்து அந்நாளிலே தான் அவங்களே திருமணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாபால் இறந்து போயிடுறாரு. தாவீது வந்து அபிகாயில வந்து மணந்து கொள்றார். அவர்களுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான்னு பார்க்குறோம். அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்றா? அபிகாயில் பெற்றுக்கொள்றான்னு பார்க்குறோம். அப்போ அபிகாயில் வந்து தன்னை தாழ்த்தி, இல்லையா, நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன், நான் மன்னிங்கன்னு சொல்லி தாவீதுக்கு சரணடையும் போது அந்த தேவ மனுஷனுக்கு ஆலோசனை கொடுத்து அதன் நிமித்தமாக தாவீதிலிருந்தே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தாவீதின் மூலமாக ஒரு வாழ்க்கையும் அவளுக்கு கிடைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இறுதியாக இன்னொரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி வந்து சரணடைந்தாங்க அப்படின்னு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்க நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாங்க. மார்த்தாள் என்ற ஸ்திரீ வந்து தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். சரணடைதலை குறித்து ஆரம்பத்தில் நான் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து வசனங்களை வந்து நம்ம கேட்டுக்கொள்ளணும் பார்த்தோம். இங்கே வந்து அதுதான் பண்ணுறாங்க. இந்த மரியாள் என்ன பண்ணுறா பாருங்க, அவருடைய பாதத்தில் அருகே அமர்ந்து வசனங்களை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கான்னு பார்க்குறோம். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை வருமா?
வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரச்சனை வருமா? வரும் இல்லையா? வசனம் கேட்காதவங்களுக்கும் பிரச்சனை வருது, வசனம் கேட்டவங்களுக்கும் பிரச்சனை வருது. வசனத்தை கேட்காதவங்களுக்கு ஆறுதல் படுத்தவங்க யாரும் இல்லை, வசனத்தை கேட்குறவங்களுக்கு ஆறுதல் படுத்தவர் இருக்கிறார். இதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படின்னா இங்கு வசனத்தை கேட்ட அந்த மரியாளுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளாக ஒரு இழப்பு வருகிறது. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுதான். அந்த இழப்பில் யார் இறந்து போகிறாருன்னா லாசரு மரித்து போயிடார். இப்போ வந்து அவங்க வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவருடைய எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு அவங்க எங்கே இருக்காங்க? பாதத்தை நெருங்கி உட்கார்ந்து கேட்குறாங்க. பாதத்தில் பக்கத்தில் உட்காந்து கேட்கும்போது நிறைய விஷயங்கள் கேட்கப்படுமா? நிறைய நாலேஜ் வருமா? அறிவு வருமா? இப்போ சிஸ்டருக்கு தெரியும், முன்னாடி இருக்க குழந்தைகள் ஸ்கூலில் முன்னாடி வரிசையில் இருக்க குழந்தைகள் பின்னால் எப்படி இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல நிலையில் வந்துடுவாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கக்கூடாது. நான் பாட்டி வீட்டிலேருந்து படித்த அந்த நாட்களில் வந்து ஒரு 3 வருஷம் அவங்க வீட்டிலேருந்து படித்தேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா படிப்பேன். இந்த 3 வருஷம் பார்த்திங்கன்னா என்னை படின்னு சொல்கிறதுக்கோ படிப்பினோட முக்கியத்துவம் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. 3 வருஷத்தில் ரொம்ப ஃப்ரீயாக போக வேண்டியது, ஜாலியாக வர வேண்டியது, படிக்காமல் இருந்தது அப்படியே இருக்கிறது இல்லை. கடைசி பெஞ்சில் இருப்போம். கடைசி பெஞ்சில் ஒரு 9 பேர் உட்காந்துருந்தோம். முன்னால் இருக்கவங்களுக்கு வித்தியாசம் சொல்கிறேன். அவர் சொல்லிகிட்டே இருப்பார், வாத்தியார் சொல்லிகிட்டே இருப்பார், பின்னாடி இருக்கவங்களும் அங்கேயே தான் இருக்க போகிறீங்கன்னாரு. அதே மாதிரி அடுத்த வருஷத்தில் அதே இடத்துல தான் இருந்துச்சு. அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, இந்த முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணிடுறாங்க, நல்ல கவனமாக அவங்க கேட்டுக்கிறாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உண்மை தானே? முன்னாடி இருக்க குழந்தைகளை நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே பார்த்துருப்பீங்க, அவங்க மிகப்பெரிய நிலையில் போயிடுவாங்க. அப்படின்னா இந்த மரியாள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து வசனங்களை கேட்டு நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கிட்டே இருக்காங்கன்னு பார்க்குறோம். இந்த நிலையில் தான் லாசருவை அவர் இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. வியாதியாக இருந்து லாசரு மரித்து அங்கே போகிறான்னு பார்க்குறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 28 வசனம் படிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். பாருங்க, வசனத்தை கேட்டுக்கொண்டது ஒரே நம்பிக்கை என்ன? ஆண்டவர் தான் அவருடைய நம்பிக்கை. வசனத்தை தான் கேட்டிருக்காங்க. வசனத்தை கேட்டுள்ள நம்பிக்கை என்ன இருக்கும்? ஆண்டவர் தான் அவருடைய நம்பிக்கை. ஏன்னா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருக்கு இழப்பு வரும்போது அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக எங்கே இருக்குது? ஆண்டவர் மீது தான் அவருக்கு இருக்கதா நம்ம பார்க்குறோம். அதனால தான் பாருங்கள், சகோதரன் இறந்து விட்ட பின்பு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வராருங்க. வரும்போது என்ன நடக்குது? இயேசு அதான் இந்த விஷயத்த சொல்றாங்க. மார்த்தால என்ன சொல்றாங்க? போதகர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. படிங்க திரும்ப. இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்திக்க இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து 28ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மார்த்தாள் மரியாள்கிட்ட சொல்றாங்க. உடனே மரியாளுக்கு எப்படி இருக்கும்? மரியாளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்ல, அவங்களுடைய மனநிலை வேறு. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க வசனத்தை கேட்டவங்க. ஆண்டவர் நிச்சயமாய் தன் சகோதரனை என்ன பண்ணிடுவார்? திரும்ப கொடுப்பாரு. ஏன்னா நிறைய அற்புதங்களை அவங்க பார்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட தான் இருந்திருக்காங்க, இயேசு கிறிஸ்துவோட தான் இருக்காங்க. அநேக அற்புதங்களை அவங்க கண்டிருக்கணும். அதனால தான் வசனங்களை கேட்டவங்க ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த ஸ்திரீ மரியாள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் வந்திருக்காருன்னு என்ன பண்ணுறாங்க? படிங்க, அடுத்த வசனம் படிங்க. அதை கேட்ட உடனே எழுந்து அவரிடத்தில் வந்தாள். சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். அவரிடத்து வராங்க, வேகமாக வர்றாங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, 11:32 படிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் மரிக்க மாட்டான், என் சகோதரன் மரிக்க மாட்டான். அவரை கேட்டோன்னே, இயேசு கிறிஸ்து வந்திருக்கான்னு கேட்டோன்னே விரைவாக ஓடி என்ன பண்ணுறாங்க, அவரோட காலில் விழுந்துடுறாங்க. நீங்கள் தான், ஏன்னா வசனத்தை கேட்டதுக்கு ஆண்டவர் தானே.
ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகளை நம்பியிருக்கிறாங்க. அதனால் அவருடைய பாதத்திற்கு போய் என்ன பண்ணுறாங்க, விழுந்துட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். 11:45 படிங்க, என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இப்போ வந்து அங்க அந்த நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். இது நிமித்தமா வந்து அநேகர் வந்து என்ன பண்றாங்க, விசுவாசத்துக்குள்ள அங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ மரியாளுக்கு தெரியுமா இந்த சம்பவம் இதுக்காக தான் நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தன் வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு சரணடைந்த நிமித்தமாக தன் சகோதரனை உயிரோட திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்ல, யாரு, மரியாள். ஆண்டோடு நம்ம பெற்றுக்கிறோம் நிறைய, திரும்ப பண்ணுறோமான்னு தெரியாது. ஆனால் அவங்க பண்ணாங்க, அவங்க நன்றி கடன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு படிங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்படின்னா இந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இயேசுடைய பாதத்தில் வந்து என்ன பண்ண பூசிட்டாங்க. ஒரு விஷயம் நம்ம இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுடைய ஜீவனத்துலேருந்து அதை கொடுத்துருக்கணும், உண்மையான ஒரு மதிப்பிலிருந்து அவங்க கொடுத்துருக்கணும். அப்படின்னா தான் அங்கே வந்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல உண்மை சொல்லலைன்னு பார்க்குறோம். அப்படின்னா தனக்கு உதவி செய்வதற்கு தன்னுடைய சகோதரன் உயிரோடு எழுப்பியதற்கு நன்றி கடனாக என்ன பண்ணிட்டாங்க, விலையேற பெற்ற தைலத்தை அவர் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அங்கே துடைத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்நாளே நாம் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரிடத்தில் சரணடைந்தால் மட்டுமே தான் நமக்கு என்ன செய்யும், வெற்றியும் நமக்கு நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து முதலாவது என்ன பார்த்தோம்னா கடவுளிடத்தில் சரணடைந்த யாக்கோபை குறித்து பார்த்தோம். இவர் யாக்கோபு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் தன் சகோதரத்திடமிருந்து என்ன பண்ணுறாரு, அங்கே உயிரோடு பாதுகாக்கப்படுறான்னு பார்க்குறோம். மட்டுமல்ல, அடுத்து வந்து தேவ மனிதத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட அந்த அபிகாயிலை குறித்து பார்க்கும்போது அவங்க உயிரை காத்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய இனத்தையும் காத்தாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்ததை நம்ம பார்க்குறோம். மட்டுமல்ல, மரியாதை குறித்து பார்க்கும்போது அவருடைய பாதத்திற்கே உட்கார்ந்து வேத வசனங்களை கேட்டு என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதங்களை விழுந்து தன்னுடைய சகோதரனை உயிரோடு பெற்றுக்கொண்டாங்க. மட்டுமல்லாமல் அவர் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அவங்க பதிலளித்தாங்கன்னு பார்க்குறோம். அப்படின்னா கடவுளுடைய பாதத்தில் நம்ம சரணடையும் போது நமக்கு என்ன தான் கிடைக்கும், நன்மையே நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அந்த சரணடைதலை நம்ம தொடரணும். நம்ம சரணடைதல் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஆரம்பிச்சிருக்கு. கடவுளை ஏற்றுக்கொண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம சுத்திகரிக்கப்பட்டு முன்பாக வருவதும் ஒரு சரணடைதலோட ஒரு இரண்டாவது படியாக நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகும்போது இறுதியாக நமக்கு நித்திய ஜீவன் கடவுள் நமக்காக வைத்திருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம அனுதின வாழ்வில் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் சரணடைந்து அவருடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து அருகிலே அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி வாழ பிதாவாய் கடவுள் தாமே அவருடைய குமாரன் மூலம் ஆசீர்வாதத்தை வழி எடுத்து வராங்க. ஆமென்.